அனைவருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் நம்ம விதைச்ச விதைகள் எல்லாமே முளைச்சி வந்தால் தாங்க நமக்கு ஒரு சந்தோஷம். விதைச்ச பிறகு ஒவ்வொரு நாளும் நம்ம பார்த்துட்டே இருப்போம் விதைகள் வந்து முளைச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஆனால் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா நம்ம விதைச்ச விதைகள் வந்து சரியாக முளைக்காதுங்க. ஒரு 50% முளைச்சி வரலாம், அல்லது சில விதைகள் முளைக்காமே கூட போகலாம். அது மாதிரி இல்லாமல் நம்ம விதைச்ச விதைகள் எல்லாமே முளைச்சி வர்றதுக்கான ஒரு சிம்பிள் டிப்ஸை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வந்து இந்த மாதிரியான விதைகளை விதைக்கும் போது நம்ம என்ன செய்வோம்னாக்கா விதைகளை ஊற வச்சு விதைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அது மாதிரி விதைக்கும் போது விதைகள் வந்து எல்லாமே வந்துட்டு முளைச்சி வரும், அதனுடைய முளைப்பு திறனை நல்லா ஒரு கொஞ்சம் அதிகரித்து நல்லா முளைச்சி வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்போம். அதை காட்டிலும் நான் இப்போ ஒரு சொல்ல போகிற முறை வந்து பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெட்டரான ஒரு முறைங்க. வேறு ஒன்றும் இல்லைங்க. அதாவது விதைகளை வந்துட்டு நம்ம மோரில் ஊற வச்சு விதைக்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாதாரண மோர், அந்த மோரில் வந்து விதைகளை ஊற வச்சு விதைக்கும் பொழுது விதைகளுடைய முளைப்புத்திறன் இன்னும் மேலும் நல்லா ஒரு அதிகரிக்குங்க. நல்லா அதாவது முளைக்காத விதைகள் கூட ரொம்ப ஈஸியாக முளைச்சி வரும். பார்த்திங்கன்னா பாருங்கள், நாங்கள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி சுரை, பாகல், பாருங்கள் இந்த மாதிரி பொரியல் தட்டை, பீர்க்கன், பார்த்திங்கன்னா பாருங்கள் இது மூக்குத்தி அவரை, இந்த மாதிரியான கடினமான விதைகள், அதாவது மேல் பகுதி வந்து ரொம்ப கடினமாக இருக்கும். இந்த கடினமான பகுதிகள் இருக்கிற இந்த மாதிரியான விதைகளை வந்து நம்ம வந்து மோரில் ஊற வச்சு விதைக்கும் பொழுது நல்லா அதனுடைய முளைப்புத்திறன் அதிகரித்து விதைச்ச விதைகள் எல்லாமே முளைச்சி வருங்க. பாருங்கள், நான் என்னுடைய தோட்டத்தில் விதைக்கிறதுக்காக தான் பாருங்கள் இந்த மாதிரி விதைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், விதைக்கிறதுக்கு முன்னாடி நான் இப்போ இதை ஊற வச்சுக்க போகிறேன். நீங்கள் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய நம்ம சாதாரணமாக இருக்கிற மோர் எடுத்துக்கோங்க. பாருங்கள், 1 டம்ளர் நான் வந்து மோர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மோர் எடுத்துகிட்டு இதில் வந்து எதுவும் கலந்துருக்கக்கூடாதுங்க. உப்பு குப்பு அந்த மாதிரி ஏதாவது நம்ம குடிக்கிறதுக்காக கலந்து வைப்போம் இல்லையா, அது மாதிரி இல்லாமல் வெறும் மோர் மட்டும் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலோ அல்லது ஒரு டம்ளரோ எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு நீங்கள் விதைக்கிற விதைகள் எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இதில் வந்துட்டு அப்படியே இந்த மோரை ஊற்றிடுங்க. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி வந்துட்டு எல்லா விதைகளையும் வந்துட்டு ஒரு பவுல்லையோ டம்ளர்லையோ போட்டுட்டு இந்த மாதிரி மோரை ஊற்றிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வைங்க மேக்ஸிமம். அல்லது நீங்கள் வந்து காலையில் இந்த மாதிரி ஊற வச்சுட்டு சாயந்தரமாக விதைக்கலாம். முடிஞ்சால் ஒரு நாள் ஊற வைக்கிறது ரொம்ப நல்லது. அல்லது ஒரு ½ டே ஊற வச்சாலும் சரி. ஊற வச்சுட்டு இந்த மாதிரி நல்ல விதைகள் ஊறினதுக்கப்புறம் அந்த விதைகளை எடுத்துகிட்டு நம்ம மண்கலவையில் விதைச்சி பாருங்கள். விதைகள் எல்லாமே சூப்பராக முளைச்சி வருங்க. இந்த ஆடி சீசனுக்கு பார்த்திங்கனாக்கா நான் இந்த முறையில் தாங்க விதைகளை ஊற வச்சு விதைச்சிருந்தேன். எப்பொழுதும் காட்டிலும் பார்த்திங்கன்னா இந்த முறை வந்துட்டு விதைகள் எல்லாமே வந்துட்டு சூப்பராக முளைச்சி பாருங்கள், எல்லாமே வந்துட்டு பிரமாதமாக கொடிகள் எல்லாமே படர்ந்து வந்திருக்கு. முக்கியமாக சொல்லணுன்னாக்கா இந்த மாதிரியான கொடி வகை காய்கறி விதைகள், அதாவது சுரை, அவரை, பாகல் எல்லாமே பார்த்திங்கனாக்கா வந்து சூப்பராக முளைச்சி வந்திருக்குங்க. ஓகேங்க, அவ்வளோதான். விதைகளை எப்படி ஈஸியாக முளைக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன தகவல் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஏன்னா விதைகள் முளைக்காமல் நிறைய பேர் வந்துட்டு சலிப்படைஞ்சிருப்பீங்க. அவங்கெல்லாம் இந்த மாதிரியான முறையில் விதைகளை முளைக்க வச்சு பாருங்கள். அதாவது மோரில் ஊற வச்சு விதைங்க. இந்த சீசனுக்கு கண்டிப்பாக விதைகள் எல்லாமே முளைச்சி வரும். அதுலேருந்து நீங்கள் ஒரு நல்ல விளைச்சல் எடுக்கலாம். விதைகளை முளைக்க வைக்கிறது பற்றி உங்களுக்கு எதுவும் கூடுதல் விவரங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மாடித்தோட்டம் பற்றி என்னுடைய வீடியோக்களை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.